சிஎஸ்கே ஆர்சிபி இடையேயான பரபரப்பான போட்டியில் இறுதிக்கட்டத்தில் சென்னை அணி தோல்வியை தழுவினாலும் இந்த சீசனில் இதுவரை யாரும் செய்யாத சாதனையை ஜடேஜா செய்துள்ளார். அப்படி என்ன சாதனை புரிந்தார் சென்னை அணியின் தளபதி ஜட்டு? விரிவாக பார்க்கலாம். பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற 52வது லீக் ஆட்டத்தில் சிஎஸ்கே அணியை 2 ரன் வித்தியாசத்தில் தோற்கடித்து புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி. முதலில் பேட் செய்த ஆர்சிபி 5 விக்கெட் இழப்பிற்கு 213 ரன் சேர்த்த நிலையில் 214 ரன் என்கின்ற இலக்கை துரத்திய சிஎஸ்கே 5 விக்கெட் இழப்பிற்கு 211 ரன் சேர்த்து 2 ரன்னில் தோல்வியை தழுவியது. இந்த தோல்வியால் தொடர்ந்து 12வது முறையாக 180+ இலக்கை சேஸ் செய்ய முடியாமல் சிஎஸ்கே பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இந்த போட்டியில் ஆர்சிபி அணிக்கு பேட்டிங்கிலும் பந்துவீச்சிலும் வெற்றியை தேடித்தந்தது கடைசி 2 ஓவர்கள் என்றே சொல்ல வேண்டும். பேட்டிங்கில் ரொமாரியோ ஷெப்பர்ட் கடைசி 2 ஓவர்களில் அடித்த ரன்களும், பந்துவீச்சில் சுயாஷ் சர்மா, யஷ் தயால் வீசிய 2 ஓவர்களும் திருப்புமுனையாக அமைந்தன. ஆர்சிபி அணிக்காக கடைசி நேரத்தில் களமிறங்கி 14 பந்துகளில் அரை சதம் விளாசிய ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆட்டநாயகன் விருதை வென்றார். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், கடந்த 2024ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி நடந்த ஆர்சிபி சிஎஸ்கே அணி இடையிலான போட்டியின் கடைசி ஓவரை யாஷ் தயால் வீசி சிஎஸ்கே அணியை பிளே ஆஃப் செல்ல விடாமல் தடுத்திருந்தார். அதேபோன்று தற்போது நடந்த ஆர்சிபி சிஎஸ்கே அணிகளுக்கு இடையான லீக் ஆட்டத்திலும் கடைசி ஓவரை யாஷ் தயால் தான் வீசி 15 ரன்களை சிஎஸ்கே பேட்டர்கள் அடிக்க விடாமல் டிஃபெண்ட் செய்து 2 ரன்னில் ஆர்சிபி அணியை வெற்றி பெற வைத்தார். அது மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டும் யாஷ் தயால் வீசிய கடைசி ஓவரில் தோனி ஆட்டமிழந்தார். இந்த முறையும் தோனி ஆட்டமிழந்தார். இப்படி பரபரப்பான ஆட்டத்தில் சென்னை அணி கடைசி ஓவரில் தோல்வியை தழுவியிருந்தாலும் யாரும் செய்ய முடியாத ஒரு சாதனையை செய்துள்ளார் சென்னை அணியின் தளபதி என்று அழைக்கப்படுகின்ற ரவீந்திர ஜடேஜா. அதாவது, சின்னசாமி ஸ்டேடியத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிரான IPL 2025ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்கக்கூடிய போட்டியில் ரவீந்திர ஜடேஜா பேட்டிங்கில் அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். 45 பந்துகளில் 8 பவுண்டரிகள் மற்றும் 2 சிக்சர்களுடன் 77 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் விளையாடிய ஜடேஜா நடப்பு சீசனின் மிக நீண்ட தூர சிக்சரை விளாசி அசத்தியிருக்கிறார். இரண்டாவது இன்னிங்ஸின் 17வது ஓவரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் வீரர் லுங்கி இங்கிடி வீசிய ஃபுல் டாஸ் பந்தை ஜடேஜா டீப் ஸ்கொயர் லெக் பகுதியின் விளாசி மைதானத்தின் மேற்கூரைக்கு அப்பால் செல்ல வைத்தார். இந்த சிக்சர் 109 மீட்டர் தூரமாகும். இதன் மூலம் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக 107 மீட்டர் சிக்சர் அடித்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தின் ஹென்ரி கிளாசனை ஜடேஜா முந்தியுள்ளார். IPL 2025இல் மிக நீண்ட தூர சிக்சர்கள் அடித்தவர்கள் பட்டியலில் இணைந்துள்ள ஜடேஜா 109 மீட்டர் சிக்சருடன் முதலிடத்திலும், 107 மீட்டர் சிக்சருடன் ஐதராபாத்தின் ஹென்ரி கிளாசன் 2ஆம் இடத்திலும், 106 மீட்டர் சிக்சருடன் கொல்கத்தாவின் ஆண்ட்ரே ரசல் மற்றும் ஐதராபாத்தின் அபிஷேக் சர்மா, 105 மீட்டர் சிக்சருடன் 5ஆம் இடத்தில் பெங்களூரின் ஃபில் சால்ட்டும் உள்ளனர்.